அதிமுக தொடங்கினப்போ தன்னுடைய கொள்கை அண்ணாயிசம்னு சொன்னாங்க. அதை இப்ப பழனிசாமி அவர்கள் அடிமையிசம்னு மாத்தி அமித்ஷாவே சரணம்னு மொத்தமா சரண்டர் ஆகிட்டார். நேற்று டெல்லியில கார் பாரி மாதிரி போன பழனிசாமியை பார்த்து இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? காலையே விழுந்த பிறகு முகத்தை மூட கர்ச்சீஃப் எதுக்குன்னு தான் எல்லோரும் கேட்கிறாங்க. முகத்தை துடைக்கிறேன். இதில் என்ன அரசியல் இருக்கின்றது? நான் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது, மாண்புமிகு உள்துறை அமைச்சர் வீட்டுக்கு செல்கின்ற பொழுது அரசாங்கத்துக்காக தான் சென்று எல்லா ஊடகத்திலையும் பத்திரிக்கையும் செய்தி வந்தது. வெளியிலே வருகின்ற பொழுது எனது முகத்தை துடைக்கின்ற பொழுது ஒரு வீடியோ எடுத்து ஒரு சில ஊடகங்கள் வேண்டுமென்ற திட்டமிட்டு ஊடகத்தில் எடுத்து பத்திரிகையிலையும் ஊடகத்திலும் வெளியிடுவது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? சிந்திச்சு பாருங்க. ஐடிசி ஹோட்டலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்ச பிறகு மாண்பு உள்துறை அமைச்சர் தெளிவுபடுத்தினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உள்கட்சி விவகாரத்தில் நான் தலையிட மாட்டேன். எல்லா பத்திரிகையிலும் ஊடகத்திலும் வந்திருக்குது, என்கிட்ட ஆதாரமும் இருக்குது. அப்படி பேசிய பிறகு மீண்டும் மீண்டும் இவரை அழைச்சி பேசுகிறாரு, அவரை அழைச்சி பேசுகிறாரு. இதையெல்லாம் தயவு செய்து விட்டுவிடு. நானும் தெளிவுபடுத்தி விட்டேன். அப்படி எந்த பேச்சுவார்த்தையும் நான் நடத்தவில்லை அவரோடு. அவரும் எங்களோட உள்கட்சி விவகாரத்தை தலையிடவில்லை. என்ன காரணம்? இப்படி ஹோம் மினிஸ்டரை பார்த்துட்டு வெளில வர்றப்ப முகத்தை மூடிக்கிட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இதுவரை கேள்விப்பட்டிருக்கீங்களா? அரசியலில் எந்த ஒரு கட்சி தலைவராவது டெல்லியில் சென்று அல்லது வேறு எங்கோ கூட்டணி கட்சி தலைவர்களை சந்தித்து விட்டு வரும் பொழுது இப்படி முகத்தை மூடிக்கொண்டு ஓடி வருவதை பார்த்துருக்கீங்களா? யார் இப்படி முகத்தை மூடிட்டு வருவாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அந்த காலத்தில் சொல்லுவாங்கள்ல, புலவர்கள்லாம் மன்னர்களை ஏதாவது ஒரு சாதனை செய்தால் அவர்களை இன்று முதல் மன்னரை நாங்கள் இப்படி அழைக்கிறோன்னு சொன்ன மாதிரி அண்ணன் பழனிசாமி இன்று முதல் முகமூடியார் பழனிசாமி தான் அழைக்கணும். என்டிஏ எடுக்கின்ற அந்த கூட்டணியில் தான் திரு டிடி அவர்கள் இடம்பெற்றிருக்காரு. அந்த கூட்டணியில் அவர்கள் எடுக்கின்ற முடிவுக்கு நாங்கள் சம்மதிப்போம் என்ற ஒரு கருத்தை உங்கள் டிவியிலையும் பத்திரிகையிலும் செய்தி வெளியிட்டார். ஆனால் அண்மையில் என்ன நினைத்தாரோ தெரியல, என் மீது சில குற்றச்சாட்டை சொல்லிட்டு இருக்கார். நேற்றைய தினம் முகமூடி அணிஞ்சிக்கிட்டு போனாருங்கிறார். இது எந்த விதத்தில் சரியாக இருக்கும்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் முகமூடி முடிச்சுட்டுலாம் போகல, அவர் தான் முகமூடி அணிஞ்சு அண்ணா திமுக முடிஞ்சார். அம்மா அவர்கள் இருக்கின்ற வரை அவர் சென்னை பக்கமே வரல. அவர் என்னை பற்றி பேசுகிறார். இது தேவையில்லை. அவர் எந்த உள்நோக்கத்தோடு பேசுகிறா எனக்கு புரியல. வணக்கம், இது கேள்விக்களம். டெல்லி சென்று திரும்பிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பல்வேறு விமர்சனங்களுக்கு பின்பு 2 நாட்கள் கழித்து இன்று பத்திரிகையாளர்களை சந்தித்து அந்த டெல்லி பயணம் குறித்து, குறிப்பாக ஒன்றிய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவுடனான சந்திப்பு குறித்து பல்வேறு விளக்கங்களை அளித்திருக்கிறார். சில கேள்விகளை மலுப்பலாக தவிர்க்கவும் செய்திருக்கிறார். இதற்கிடையில் கரூர் முப்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காலில் விழுந்த பிறகு கர்ச்சீப் எதற்கு என்ற கடுமையான விமர்சனத்தை வைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த திரு எடப்பாடி பழனிசாமி இன்று முகத்தை மூடவில்லை, துடைக்க மட்டுமே செஞ்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கார். அமித்ஷா எடப்பாடி சந்திப்பில் நடந்தது என்ன? அமித்ஷா வியூகத்தை, அதிமுக வியூகத்தை மாற்றி அமைக்க சொல்கிறதா பாஜக? இதுதான் நாம் இன்று விவாதிக்க இருக்கக்கூடிய தலைப்பு. இது குறித்து விவாதிக்க இன்று நம்மோடு இணைகிறார்கள் பத்திரிகையாளர் ஆர்கே, அதிமுக முன்னாள் எம்பி திரு கேசிபி, அரசியல் விமர்சகர் பொங்கலூர் மணிகண்டன் மற்றும் பத்திரிகையாளர் சிஎஸ் கோட்டீஸ்வரன். அனைவருக்கும் வணக்கம். நான் கேசிபி உங்களிடமிருந்தே ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். கர்ச்சீஃபை துடைக்க தான் செஞ்சேன், நான் மறைக்கவெல்லாம் இல்லை முகத்தை அப்படின்னு ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தது முக்கியமான விஷயம், நாங்கள் அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள் குறித்தெல்லாம் நாங்கள் அமித்ஷாவிட்ட பேசலை. ஏற்கனவே அவர் டெல்லியிலேருந்து இங்கே சென்னை ஐடிசிலேயே எங்களுக்கு அதுக்கெல்லாம் உறுதி கொடுத்துட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் எந்த விஷயமும் நடக்கலை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். இன்னொன்று முக்கியமானது, டிடிவி தினகரன் இந்த கூட்டணியில் தான் நான் இருக்கிறேன், உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறேன்லாம் சொன்னவர் இன்றைக்கி ஏதோ ஒரு காரணத்தால் மாற்றி பேசுகிறாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களுக்கு விளக்கமும் சொல்கிறார். ஆனால் காரில் கூட வந்தது யார் அப்படின்ற குறித்து எல்லாம் பதிலில் மலுப்பலாக தவிர்த்துட்டார். அவருடைய பத்திரிகையாளர் சந்திப்பு இன்று கொடுத்தது, சேலத்தில் கொடுத்ததில் உங்களுக்கு ஒரு தெளிவு பிறந்திருக்கா? அதாவது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் Z+ செக்யூரிட்டி ப்ரொடெக்ஷனில் இருக்கார். Z+ங்கிறவங்க ஒரு, அதாவது காலையில் சாயந்தரம் வீட்டுக்கு போகிறவங்க அல்ல.
அது வந்து 24 மணி நேரமும் 365 நாட்களும் அவர் இருக்கிற இடங்கள்ல அவங்க இருப்பாங்க. மீட்டிங்கில் இருக்க மாட்டாங்க, வீட்டுக்கு வெளியில் இருப்பாங்க. பாதுகாப்பாக அழைத்து செல்ல வேண்டியது அவர்களது கடமை. அப்போ அந்த செக்யூரிட்டியை கூட இவர் அனுப்பிச்சு விட்டுறார். உடன் சென்ற அமைச்சர்கள் வெளியில் வெயிட் பண்ணலாம், அவங்க தனியாக பேசிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு. ஆனால் அவர்கள் எல்லோரும் அங்கே அமித்ஷா வீட்டிலிருந்து வெளியேறி விட்டார்கள். தனியாக இவரோடு ஒரு தொழிலதிபர், இவருடைய மகனும் இருந்ததாக கூட சொல்லப்படுகிறது. அப்படி அவர்கள் வந்து பேசியிருக்காங்க. அது வந்து ஒரு நடைமுறைக்கு மாறானது. அந்த புரோட்டோகாலில் இருக்கிறவர், Z+ கேட்டகரியில் இருக்கக்கூடியவர், அந்த நடைமுறைக்கு எதிரானது. ஒரு உள்துறை அமைச்சரோட இல்லத்துல அவர் வீட்டுக்குள்ள போய் சந்திக்கும் போது Z+ பெரிய அளவுக்கு கவனம், அங்கிருந்து வெளியில வரும்போது சொல்றேன் அது ஓகே. உள்ள இருக்கும் பொழுது ஒரு தனிப்பட்ட முறையில் 2 தலைவர்கள் பரஸ்பரம் பல விஷயங்கள் வேண்டியதில்லை. ஏன்னா அது நான் அந்த மாதிரி எல்லாம் ஏசி ரூமுக்குள்ள தான் அமித்ஷா கூட பேசியிருப்பாரு, அங்கேயே இவருக்கு வேத்து கொட்டுற அளவுக்கு அமித்ஷா கூட பேச்சுவார்த்தை இருந்ததா, அதெல்லாம் நான் கேட்கல. பட் அமித்ஷா வீட்டிலிருந்து இவர் தங்கி இருக்கிற அந்த அறை வரைக்கும் Z+ வந்து கட்டாயம் வரணும். அமித்ஷா மீட்டிங்கில் அவங்க இருக்க மாட்டாங்க, பட் வீட்டில் வெளியில் இருப்பாங்க. அதுதான் Z+. 24/7. அது ஏன் தவிர்க்கப்பட்டது என்பது வந்து தெரியல. அப்போ ஒருவேளை தொழில் காரணங்களுக்காகவா இல்லை ஏதாவது பண வரவு செலவு காரணங்களுக்காக தவிர்க்கப்பட்டதா, அது வந்து தெரியல. அடுத்து ஏன்னா அது ஒரு ரகசியப்படுத்தப்படுது. அடுத்து இவர் சொல்றது வந்து பசும்பொன் தேவருக்கு வந்து பாரத ரத்னா கொடுக்க சொல்லி கேட்கிறோம் அப்படிங்கிறது. ஏன் அது இவ்வளவு நாளாக கேட்கல? 16லிருந்து 21 வரைக்கும் முதலமைச்சராக இருந்தார். இப்போ இந்த 4.5 ஆண்டு காலம் இப்பவும் கூட கேட்கல. ஆனால் இப்போ தேர்தல் வருகிற பொழுது தினகரன், OPS, சசிகலா இவர்களை நான் இணைத்து கொள்ள மாட்டேன், சமுதாய ரீதியாக அந்த சமுதாய வாக்குகளை கவர்வதற்கு நான் பசும்பொன் தேவருக்கு பாரத ரத்னா கேட்கிறேன்கிறார். இதே தவறைத்தான் சென்ற முறை வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு என்று தேர்தல் அறிவிப்புக்கு சில மணி நேரங்களுக்கு முன்பாக, அதாவது அந்த கோரிக்கையில் நியாயம் இருக்கலாம், கொடுத்தது சரியா கூட இருக்கலாம், ஆனால் தேர்தல் அறிவிப்புக்கு சில மணி நேரத்துக்கு முன்னால கொடுத்ததுனால அந்த எதிர் விளைவுகள் வெற்றியை பாதிச்சது. அப்ப அதே போல இப்ப இந்த கோரிக்கை என்பது சில எதிர் விளைவுகள் தேர்தல் நேரத்தில், நான் நிச்சயமா பசும்பொன் தேவர் அதற்கு பொருத்தமானவர், அந்த கோரிக்கையை வைக்கலாம். ஆனா ஏன் இந்த 10 ஆண்டு காலம் இவர் அதை வந்து செய்யல? 9 ஆண்டு காலம் இன்றைக்கு வைக்கிற தேர்தல் நெருக்கத்தில் அதை செய்கிற பொழுது அது நிச்சயமா எதிர் விளைவுகளை உண்டாக்கும். அடுத்து ஒரு தேர்தல் களத்துக்கு போற பொழுது ஒரு கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர் எனக்கு வெற்றியை முக்கியமே இல்லை அப்படின்னு இவரே நம்பிக்கை இழந்து விட்டு நம்ம ஜெயிக்கணுங்கிற அவசியம் இல்லை என்றால் அந்த களத்தில் பணியாற்றுகிற அமித்ஷா அவர்கள் வந்து இவருடைய சுற்றுப்பயணம் குறித்து பாராட்டு தெரிவித்தார், நல்லா இருக்கு அப்படின்லாம் வந்து பாராட்டினார்லாம் சொன்னார். அது ரைட்டு. அப்போ அதனால இவர் முதலமைச்சரை அமர வைத்து விட மாட்டாங்க. மாறாக இவர் இன்னும் என்ன சொன்னார், மத்தியில் எங்களை வந்து 4.5 ஆண்டு காலம் வந்து பாதுகாத்தது பாஜகன்னு. அப்ப தமிழ்நாட்டு நலன்கள், திராவிட இயக்க கொள்கைகள், சிறுபான்மையினர் நலன்கள், இதற்கு எதிராக அந்த 2017 21 வரை மத்திய பாஜக எடுத்த நடவடிக்கைகளுக்கு அந்த நன்றி விசுவாசத்துக்காக அவர்களோடு இவர் கிட்டத்தட்ட உடன்கட்டை ஏறுகிற அளவில் அதிமுகவை சிதைத்தாரா. இப்ப இந்த வருகிற தேர்தலுக்கும் கூட நாங்கள் அந்த நன்றி கடனுக்காக கூட்டணி திரும்ப வைத்தோம் என்றால் அப்ப தமிழ்நாட்டு நலன்கள் பாதுகாக்கப்படுமா, சிறுபான்மையினரது நலன்கள் பாதுகாக்கப்படுமா, திராவிட கொள்கைகள் பாதுகாக்கப்படுமா? இதே எடப்பாடி பழனிசாமி சில மாதங்களுக்கு முன்னால் என்ன சொன்னார், கொள்கை வேறு கூட்டணி வேறு, நாங்கள் அவர்களோடு கூட்டணி சேர்ந்து விட்டோம் என்பதற்காக சிறுபான்மையினர் அச்சப்பட தேவையில்லை, தேவைப்படுகிற இடத்தில் பாஜகவை எதிர்த்து போராடுவதற்கு, கேள்வி கேட்பதற்கு நான் தயாராக இருப்பேன், உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன்னாரு. இதே எடப்பாடி பழனிசாமி பேசினார். ஆனால் இன்னைக்கு என்ன சொல்றாரு, நாங்கள் நன்றி கடனுக்காக அவர்களோடு கூட்டணி வைத்தோம், அவர்கள் சிறப்பான ஆட்சி புரியுறாங்க, 1 லட்சம் கோடி இவர் கேட்டதுக்காக கொடுத்தாங்க, இது எல்லாமே வந்து சொல்றாரு. அப்ப அந்த அந்த தேர்தல் நேரத்தில் இந்த 2 முடிவுகள், பசும்பொன் தேவருக்கு இப்ப பாரத ரத்னா கொடுக்க சொல்றதும், பாஜகவுக்கு இவர் தன்னை அடகு வைத்து விட்டேன் என்று ஒத்துக்கொள்வதும் எப்படி தேர்தல் அரசியல் அது ஈடுபடும். திரு மணிகண்டன் ரகசியம் காக்கிறாரு அவருடைய இந்த சந்திப்பு குறித்து அப்படின்னு ஒரு விஷயம் சொல்றாரு. இன்னொன்று, தேர்தலுக்காக இப்போ வந்து வாக்குகள் வாங்கணும், அந்த சமூக வாக்கு பெறுவதற்காகத்தான் வந்து இப்போ
போய் வந்து இப்போ பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு பாரத் ரத்னா கொடுக்கணுன்றதை கேட்குறாரு அப்படின்ற விஷயத்த சொல்கிறார். இன்னொன்று இப்போ கடைசியாக சொல்கிறார், நன்றி கடனுக்காக நாங்கள் கூட்டணியில் இருக்கோம். அப்போ கொள்கையெல்லாம் இதில் இல்லை, தமிழ்நாட்டோட நலன் இல்லை, நன்றி கடனுக்காக கூட்டணியில் இருக்கார், ஆட்சியை காப்பாற்றினதுக்காக அப்படின்னு சொல்லி விமர்சனங்களை வைக்கிறாரு. அதற்காக தான் செய்கிறாரா? இல்லை கட்சி பாருங்க, நான் கூட பயன்படுத்துகிறேன் இது. ஏசியில் கட்சி ஏன் அவசியம்னா சளி பிடிச்சிருக்குது. அதாவது கட்சி பயன்படுத்துவது இது எல்லாம் ஒரு பூதாகரமாக்கி தனி மனிதனுடைய அன்றாட செயல்பாடுகளுக்கெல்லாம் முத்திரை வைத்துனா எதுவே செய்ய முடியாதுங்க. இப்போ நீங்கள் அவர் வெளிப்படையாக சந்திப்பதற்கான நேரத்தை அறிவிச்சா போகிறார். அறிவிக்கலாம் இல்லையா? இல்லை அங்கே சொன்னாருங்க, நீங்கள் முன்னாடியே வந்து அமித்ஷா வெளியே சொல்ல அவசியம் இல்லைங்க. அதாவது நிர்வாகிகளுக்கு சொல்லி கூட்டிகிட்டு போகிறாரு. இல்லை, பத்திரிகையாளர் சந்திப்பில் இன்னைக்கு வந்து நான் சொல்லிட்டு தான் போனேன்னாரு. ஆனால் அவர் அந்த இதுக்கெல்லாம் சொல்லலை. சிபிஆர் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்க போகிறேன்னு சொல்லிட்டு போனார். உண்மையிலே வந்துங்க இப்போ சிபிஆர் அண்ணன் வெற்றி பெற்ற பிறகு அது இடையில சுற்றுப்பயணம் வந்தது, அதை ஒத்தி வச்சு விட்டு அவங்க உடனே போனார். அதுதான் முதற் காரணம். இரண்டாவது, ரெண்டுமே கூட்டணி கட்சி, தேசிய அளவில் ஒரு முக்கியமான தலைவர். அவர் சந்திப்பில் எந்த ஒரு வித்தியாசம் இல்லைங்க. அவர் நடைமுறையில் ரகசியம் என்னன்னு தான் கேட்குறேன். ஒரு ரகசியம் ஒரு ஒரு கட்டண என்ன சொல்றது, ஒரு பில்டர், பெரிய பில்டர் கூட இருந்தாரு, மகனும் கூட இருந்தாரு இருந்தாருன்னு சொல்றீங்க. இருக்கா உறுதிப்படுத்தி சொல்லல, அப்புறம் இருந்தார் அப்படின்னு யோகமா சொல்ல முடியும். அதாவது கார்ல ஒருவர் வந்தாரு, மொழி தெரியாம இருக்கலாங்க, மொழி பெயர்க்க கூட இருக்கலாம். இது எல்லாம் பெருசா பேசுங்க. ஏன்னா அவர் எடப்பாடியா சொன்ன மாதிரி பாத்ரூம் போது கூட நாளைக்கு முக்கியமா ஒரு வீட்டில் சாப்பிட்டு இருக்காரு, உங்க வீட்டுல ஏன் காய்கறி எல்லாம் காவிக்கல் இருந்து கேள்வி. அவர் மொழிபெயர்ப்பாளர் அப்படின்னா அந்த கார்ல கூட வந்த யாருன்னு கேட்டப்போ நீங்க பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்லிருக்கலாம், இவர் தான் டிரான்ஸ்லேட் பண்ணாருன்னு சொல்லிருக்கலாம். ஆனா சொல்லி அதெல்லாம் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்ன்றதானே தவிர்த்தாரு. இல்ல அதுமே இருக்கலாம் சொல்றேன். அதாவது தெரியாது. அதாவதுங்க இது வந்து ஒவ்வொரு நடைமுறை ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் ஒரு கண்ணு காது மூக்கு வச்சுன்னா எதையுமே செய்ய முடியாது. தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் முறையில் ஒரு பெரிய கட்சி பொதுச்செயலாளர் முறையில் எல்லாரும் வாதமா இருக்குது. ஒரு எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சராக இருக்கும்போது இன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் சரி, செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் மீடியா ஸ்க்ரூட்டனி, பப்ளிக் ஸ்க்ரூட்டனிக்கு வரத்தானே செய்யும். சின்ன சின்ன விஷயங்களும் ஆராயப்படுமே. இல்லை ஒரு செய்தி சார், மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதே பிரதமர் சந்திக்க போனார். சந்தித்து முடிச்சு எல்லாத்தையும் வெளியே அனுப்பிச்சு தனியாக 15 நிமிஷம் பேசினா சொன்னார். யாருக்கு சொன்னாங்க? அதையே என்ன பேசுனாங்க? அப்போ தனியாக பேசணும் அவசியம் இல்லைங்க. அவர் வந்து ஒரு அதிமுக மாதிரி ஆட்சி பொறுப்பு இல்லாத கட்சி அல்ல, முதலமைச்சர் பிரதமர் தனியாக யாரும் இல்லாமல் என்ன பேசுனாங்க? அப்போ இதெல்லாம் பேசணும் அவசியமே இல்லைங்க. ஏதோ ஒரு பேசியிருப்பாங்க. இப்போது இது மாதிரியான தனிப்பட்ட விஷயங்களுக்கு எல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா நம்ம யாரையுமே பார்க்க முடியாதுங்க. எல்லாவற்றையும் சொல்லிட்டு செய்ய முடியாது. சில காரணம் சொல்லாமல் செய்வது இருக்கலாம். அது அரசியல் இருந்தது இல்லை, இல்லை இது வந்து ஆளுங்கட்சியும் இருக்கலாம், எதிர்கட்சியும் இருக்கலாம், எது வேணும் பேசலாம். யார் இப்போ நீ ஒன்றும் இல்லை சார், நானே கேசி பண்ண பார்க்க போகிறேன் சொல்லிட்டு போனால் என்னங்க, ஒரு தேவை அன்னைக்கு காரியம் ஆகுது இருக்கலாம், அது அவங்க விருப்பங்க, தப்பே கிடையாது. இதையெல்லாம் பெருசுபடுத்தி இது ஏதோ பண்ணுறாரோ அப்படி பண்ணோன்னு நினச்சா யாருமே கூடி போய் தனியாக போயிருப்பாரல்ல. முன்னாள் அமைச்சர் யாருமே தொடர்ந்து அதிமுக இருக்கிற ஒரு செங்கோட்டையன் அவர் போயிட்டு ட்ரெயின் டைமை மாற்ற சொன்னாரு, அப்புறம் ஹரித்வார்னாரு. இவர் வந்து இந்த மாதிரி வந்து எதற்கு இந்த ரகசியம் வெளிப்படையா நாங்கள் ஒரு கூட்டணி கட்சியினுடைய நீங்க சொன்னது போல கூட்டணி கட்சி ரகசியமே இல்லைங்க. இப்போ நீங்க அதிமுகவில் இந்த சமயமா அந்த உட்கட்சியில் சில குழப்பங்களை வச்சுக்கிட்டு ஒவ்வொன்றுக்கு நம்ம கண்ணு காது முக்கிறோம். நீ விரைவில் எல்லா பிரச்சனையும் தீருங்க. அதிமுக அதான் நயினார் நாகேந்திரன் சொன்னார், டெல்லி சென்று வந்ததுமே நல்ல செய்தி. அது மட்டும் இல்லைங்க, பொதுவாக எடப்பாடியார் தன் எடுத்த முடிவு உறுதியாக்குறாரு. அவர் எடுத்த முடிவு உறுதியாக செயல்பாட்டுக்கு வருகிற போது பாருங்க இந்த பிரச்சனை இல்லை. இப்போ ரெண்டாவது, இப்போ நீங்கள் அடுத்து சொன்னீங்க, அடுத்த கேள்வி தேர்தலுக்காக செய்கிறாங்க. இப்போ பாரத் ரத்னா கேட்குறது தேர்தலுக்காக, அந்த சமூக வாக்குகளை பெறுவதற்காகன்னு சொன்னார். நீங்கள் ஏற்கனவே புரட்சித் தலைவர் அம்மா அவர்களே கேட்டாங்க, இதே மாதிரி பசுமன் முத்துராமலிங்க தேவருக்கு இதே மாதிரி கேட்டாங்க. தேர்தல் நேரத்திலே நான் கிடையாதுங்க, எப்போ செஞ்சாலும் என்ன ஒன்றுதான். இப்போது முத்துராமலிங்க தேவர் அந்த எல்லாவற்றுக்கும் பொருத்தமான ஒரு மாபெரும் தலைவர், ஒரு தேசிய தலைவர். அவருக்கு இவ்வளவு தாமதப்பட்டதே மிகப்பெரிய தவறு தான். இப்போ நீங்கள் இந்த தங்கத்தில் கவசம் கொடுத்தாங்க, எத்தனையோ அம்மாவுக்கு பண்ணாங்க. தேர்தல் மட்டும் இல்லைங்க, சில நேரத்தில் அது அவசியமாக இருக்குது. இப்படி ஏதோ ஒரு மையப்படுத்தி அந்த தலைவருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறது நியாயமானதை. இதையெல்லாம் அரசியலாக்கி அதிமுகவை ஒரு தவறான நபர் மாதிரி, இப்போ எடப்பாடியார் தவறாக பாட்டார், தவறாக போயிட்டார், தவறாக பேசிட்டாங்க மாதிரி ஒவ்வொன்றும் சொன்னீங்கன்னா அரசியல்வாதியாக அவர் பேசுவதே கஷ்டங்க. இப்போ 153 தொகுதியில் சுற்றுப்பயணம் செய்து 1.5 கோடிக்கு மேல் மக்களை சந்தித்து திமுக செய்திருக்கிற தவறுகள் எல்லாம் அவர் அம்பலப்படுத்தி வந்துக்காருங்க. இந்த பயம் திமுகவுக்கு. எனவே உளவுத்துறை மூலமாக இன்னும் வேறு சிலர் மூலமாக பொய்யான தவறான செய்தி பரப்புறாங்க. இதையெல்லாம் அதிமுகவை எந்த வகையிலும் பாதிக்காது, தொண்டர்கள் தெளிவாக்காங்க. திரு ஆர்கே, ரகசியம்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் கூட்டணி கட்சி தலைவரை போய் சந்திக்கிறோம், சுற்றுப்பயணம் மேற்கொண்டாரு, அதுக்காக பேச போயிருக்காரு, இதில் என்ன ரகசியம் இருக்குது? பயங்கர எழுச்சியோட தான் வந்து சுற்றுப்பயணம் போயிட்டுருக்கு, நாங்கள் வந்து கட்சி ஃபுல்லாக மூடில் துடைக்க தான் செஞ்சோன்னு. நீங்கள் இன்னும் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்துருப்பீங்க, பல்வேறு விஷயங்களுக்கு பதில் அளிச்சிருக்காரு, சில விஷயங்களை வந்து மலுப்பலாக தவிர்க்கவும் செஞ்சுருக்காரு. ஒரு பத்திரிகையாளராக இதுவரை இவர்களுக்கு எடுத்த பதிலின் அடிப்படையில் நீங்கள் எப்படி இதை டீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறீங்க?
ஒன்று வந்து நிச்சயமாக இது ஒரு பத்திரிகையாளர் மேலே வந்து அவதூறு வழக்கு போட்டிருக்கார்கள். அந்த வழக்கை வந்து எடப்பாடி பழனிசாமி வாபஸ் வாங்க வேண்டும், இல்லை என்றால் மறுபடியும் எக்ஸ்போஸ் ஆகி நிற்பார் என்பதுதான் உண்மை நிலையாக இருக்கிறது. அவர் மூக்கு துடைக்கணும்னா எனக்கு இப்போ வந்து ஜலதோஷங்க, நான் இந்த கர்ச்சீஃப் இங்கே தான் இருக்குது, கர்ச்சீஃப் எடுத்துகிட்டு நான் மூக்கில் தான் வைப்பேனே தவிர இப்படி கம்ப்ளீட்டாக வந்து சைடே மறைக்க மாட்டேன். அதுவும் போகிறதுல வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்தினுடைய வாகனத்தில் போகிறீங்க, நீங்கள் எதிர்கட்சி தலைவர், அதுக்கு உங்களுக்கு அந்த இன்னோவா கார் அவர் முதல் சுற்று பேசுறாரு. இப்படி தொடங்க இல்லைங்க மூக்கு இல்ல 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 மூக்கு நீங்க இப்படி என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா இப்படி பண்ணலங்க. அதிமுகவினுடைய மூக்கு தொடக்கிற பாணியா என்ற கேள்வி நான் மணிகண்டனிடம் வைக்க விரும்புகிறேன். இல்ல மூக்கு துடைக்கிறது இப்படி துடைக்கிறங்க, நீங்க என்னங்க இங்க பண்ணிட்டு இருக்கீங்க? எனக்கு புரிய மாட்டேங்குது. கண்ணாடி கழட்டிட்டு இபிஎஸ் அவரோட ஸ்டைலா இருக்கும், அவர் துடைப்பாரு. சரி, அவர் ரஜினி ஸ்டைல்னே வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஒன்று. ரெண்டாவது வந்து நீங்கள் உள்ளே போகும்போது அரசாங்க இன்னோவாவில் போகிறீங்க, திரும்பி போகும்போது அந்த மெய்பா சொகுசு காரில் வந்து ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்டோட போகிறீங்க. அது என்ன விருந்து இருக்கும், இல்லை யாராச்சும் பார்க்க வேண்டியிருக்கும்லாம் சொல்கிறீங்க. மகன் என்ன செய்து கொண்டிருக்காங்க என்ன, இந்த கேள்வியெல்லாம் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, போகும்போதே எதற்கு வந்து அமித்ஷாவை பார்க்க போகிறேன்னு ஏன் பகிரங்கமாக சொல்லக்கூடாதுன்னு கேட்குறேன். டெல்லிக்கு போகிறீங்க, சிபிஆரை சந்திக்க போகிறீங்க, நீங்கள் பிரதமரை பார்க்கலாம், ஜனாதிபதியை பார்க்கலாம், அமித்ஷாவை பார்க்கலாம். அமித்ஷா வந்து தமிழ்நாடுக்கு இப்போ வந்து ஏறத்தாழ வந்துட்டு போய் கொண்டிருக்க, எல்லா மாதம் வந்துட்டு இருக்காரு. அதீதமான ஒரு கவனிப்பு வந்து இப்போ தமிழ்நாட்டுக்கு தாராளமாக சொல்லிட்டு போகலாம். செங்கோட்டையும் போகும்போது நான் வந்து என்னது ஹரித்வார் போகிறேன், மன நிம்மதி கிடையாது, நிம்மதியை தேடிட்டு போகிறேங்கிறாரு. இவர் போகும்போது அதே பொய்ய சொல்ல வேண்டிய அவசியம் என்ன எனக்கு புரியல. சிபிஆரை சந்திக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அது அமித்ஷா தானுங்க உங்களுடைய இலக்கே. அமித்ஷாவுக்காக தானே வெயிட் பண்ணீங்க. சிபிஆர் என்னைக்கு வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார்? அதன் பிறகு இத்தனை நாள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? சிபிஆர்னா அவ்வளோ பிஸி பர்சனாக, வைஸ் பிரசிடென்ட் என்பது ஒரு செரிமோனியல் போஸ்ட் தான். அவர் வந்து பதவியேற்ற பிறகு ஒன்றும் பெரிதாக விழாக்கள் ஒன்றும் கிடையாது. தாராளமாக போய் எப்போ வேணால் சந்திக்கலாம், என்றைக்கு வேணால் போய் சந்திச்சுக்கலாம். அப்போ வெயிட் பண்ணது வந்து அமித்ஷானுடைய அப்பாயின்மெண்ட்டுக்கு தான். அமித்ஷா வந்து காலம் தாழ்த்தி ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதாவது வைஸ் பிரசிடென்ட்டுடைய தேர்தல் வந்து நடக்கின்ற நாளுக்கு முன்னே இருக்கின்ற நாள், அன்னைக்கு நைட் எவ்வளோ அங்கே வந்து எவ்வளோ டென்ஷன் இருக்குது, எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, எத்தனை வாக்குகள் வந்து எதிர்த்தரப்புலேருந்து நாம் வந்து எடுக்க முடியும் எல்லாம் அந்த டிஸ்கஷன்லாம் போயிட்டுருக்கிற அந்த வேளையில் வந்து செங்கோட்டையனை சந்திக்கிறார். செங்கோட்டையன் என்ன சொல்கிறாரு? திரும்பி வந்து நான் வந்து கட்சி பிரச்சனைகளை பேசினேன் என்று சொல்கிறார். அதாவது அதிமுக பிரச்சனையை சென்று ஒரு பாஜக தலைவரிடம் பேசினேன் என்று சொல்கிறார். அதற்கும் இதுவரை வந்து விளக்கம் கிடையாது. சரி, ஒரு கட்சி பிரச்சனையை வந்து கட்சியினுடைய ஒரு சீனியர் தலைவர் வந்து பேசியிருக்கிறார். இதை விட சிறிய ஒரு குற்றமான, அதாவது நீங்கள் எல்லாம் ஒருங்கிணைக்க வேண்டும் என்று செப்டம்பர் 5ஆம் தேதிக்கு பேசினது வந்து இம்மீடியட்டாக அவர் கட்சி பொறுப்பிலிருந்தே எல்லா பொறுப்பிலிருந்தும் தூக்கிட்டாங்க. இப்போ சாதாரண உறுப்பினர். அப்போ அதை விட பெரிய ஒரு பாதகம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லைன்னா பெரிய ஒரு குற்றம் என்னை பொறுத்தளவில், இல்லை என்றால் எந்த ஒரு கட்சியை பொறுத்தவரை, எந்த ஒரு கட்சி தொண்டனை பொறுத்தளவிலையும் உங்களுடைய கட்சி விவகாரத்தை கொண்டுட்டு இன்னொரு கட்சி தலைமையிடம் போய் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. தலைமைனா அஃப்கோர்ஸ் தலைமைக்கு அருகில் இருக்கின்ற ஒரு நபர் கிட்ட நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. இது அதை விட பெரிய குற்றம் இல்லையா? அவர் பேசவே இல்லைன்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். வந்து நான் வந்து எங்க கட்சி பிரச்சனையெல்லாம் பேசவே இல்லை, பாரத் ரத்னா கேட்க தான் போனேன் முத்துலாமிங்க தேவருக்கு, அதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன், அதுக்காக தான் அப்பாயின்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு தான், நீங்கள் சொன்னது போல் அப்பாயின்மெண்ட் வெயிட் பண்ணி போய் அதுக்காக தான் பேச போனேன்றதான் சொல்லியிருக்காரு. நான் எங்கள் கட்சி பிரச்சனையை பற்றி பேசவே இல்லைன்னு. அவ்வளோ பெரிய முட்டாளா? அதான் அவ்வளோ பெரிய முட்டாளா நாமெல்லாம் கேட்குறேன். அதாவது ஓரளவுக்கு வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் அரசியல்வாதிகள் மாதிரி அவ்வளோ தேர்ந்த மனிதர்கள் கிடையாது, எங்களுக்கு அவ்வளோ புத்தி கூர்மையெல்லாம் கிடையாதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். அதை நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் அரசியல்வாதிகள் நான் பார்த்துருக்கேன், ஒரு 30-40 வருஷமாக பார்த்துருக்கேன். கலைஞர்லேருந்து ஜெயலலிதா இருந்து நிறைய பேரை பார்த்துருக்கேன். எல்லாரும் ரொம்ப நம்மளை விடையெல்லாம் எவ்வளோ கூர்மையான நபர்கள் தான். ஆனால் அதான் அந்த அளவுக்கு நம்ம முட்டாள்கள் கிடையாது இல்லையா? 2 அரசியல்வாதிகள் கண்டால் நான் வந்து இல்லைங்க, நான் வந்து இந்த ஒரு பிரச்சனை தான் பண்ணேன், அதாவது சோலார் இஷ்யூ பற்றி பேசினேன், இந்த மாதிரி இப்போ நம்மளை வந்து கொச்சைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு அந்த என்டையர் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வந்து அவர் கொச்சைப்படுத்துகிறார். இன்றைக்கி செய்த எடப்பாடி பழனிசாமி செய்த மிக பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னா, அதாவது நான் வந்து கக்கூஸ்க்கு போனால் கூட சொல்லிட்டு போகணுமா என்ற ஒரு இது கேட்குறாரு இல்லையா? அது எவ்வளோ பெரிய கொச்சையான வார்த்தைங்க. அது எதுக்கு பேசுகிறீங்க? நீங்கள் வந்து மிக தெளிவாக நீங்கள் வந்து அந்த அங்கேருந்து வெளியே போகும்போது நீங்கள் வந்து ஒரு சொகுசு காரில் போகிறீங்க, மெய்பாவில் போகிறீங்க. இது யாருக்கும் ஒரு பிரச்சனை கிடையாதுங்க. லேண்ட் ரோவரில் தான் இப்போ வந்து நம்ம முக ஸ்டாலினும் போயிட்டுருக்காரு. யாரும் இது வந்து ஒரு பிரச்சனையாகவே பார்க்க கிடையாது. அப்புறம் ஏன் நீங்கள் வந்து ப்ரெஸ்ஸை தவிர்த்துட்டு போகிறீங்கன்ற அந்த கேள்வி தான். இப்போ இவர்
செங்கோட்டையன் வந்து பிரஸை தவிர்க்கவில்லை. யார் அங்கே போனாலும், அந்த டெல்லிக்கு போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி, யாரும் பிரஸை தவிர்க்க கிடையாது. அப்போ இவர் ஏன் தவிர்த்து போனார்? அப்போ அங்கே தான் இந்த பிரச்சனை வருது. அதாவது முகத்தை மூடிக்கொண்டு போறீங்களா, அந்த பிரச்சனை வருகிறது. அங்கே நின்று விட்டால் இதில் முக்கியமான விஷயம், அவர் சென்று சந்தித்ததை போலவே நீங்க சொல்றது வந்து அரசியல் தான் பேசியிருக்காங்க, கட்சி பிரச்சனை தான் பேசியிருக்காங்க செங்கோட்டையனுடைய சந்திப்புக்கு பிறகு அப்படின்னு தான் சொல்றீங்க. அப்போ ஒரு தீர்வு எட்டப்பட்டதா, அவர்களுக்குள்ள ஒரு ஒத்திசைவு வந்ததா, இல்லை என்ன அவுட்கம் என்ன? இது வாட் இஸ் த டேக் அவே? அவர் இதுவரை கன்வின்ஸ் பண்ணிட்டாரா டிடிவி? ஏன்னா வந்து சந்தித்து வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு சொல்றாரு டிடிவி வந்து இப்போ மாற்றி பேசுறார், எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு பேசுறார். அப்போ ஒருவேளை வந்து ஓபிஎஸ் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது, டிடிவியை வந்து கூட்டணியில் சேர்க்க முடியாதுன்றதை அமித்ஷா அவர்களை கன்வின்ஸ் பண்ணிட்டாரா, இல்லை காலம் ஒரு டைம் வாங்கிட்டு வந்திருக்காரா? எப்படி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தகவல் என்னது? இல்லை, என்னை பொறுத்தளவில் அமித்ஷா வந்து உச்சகட்ட கன்ஃபியூஷனில் இருக்காருங்க இப்போ. அதாவது நாயனார் நாகேந்திரனோ அது ஒரு பெரிய ஒரு கூட்டம், அதாவது செப்டம்பர் 4ஆம் தேதியா அந்த திங்கக்கிழமை, செப்டம்பரில் முதல் திங்கக்கிழமை போய் சந்திக்கிறாங்க. அங்கே வந்து வானதி ஆனாலும் சரி, இவரானாலும் சரி, நம்முடைய கேசவ விநாயகமானாலும் சரி, எல்லாம் சேர்ந்து ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க. அதாவது அதிமுக ஒன்றாக தான் நிச்சயமாக நமக்கு பலன் அப்படிங்கிறாரு. எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வர்றாங்க. அதன் பிறகு செங்கோட்டையனை வந்து டப்னு வர சொல்கிறாரு. செங்கோட்டையன் போய் சந்திக்கிறாரு. அதன் பிறகு வந்து எடப்பாடியுடைய தரப்பில் இருக்கின்ற ஆள்கள் போய் சந்திக்கிறார்கள், ஃபீலர்ஸ் போய் பார்க்குறாங்க. அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, எங்க சசிகலாவை எப்படிங்க உள்ளே கொண்டு வர முடியும், நீங்கள் தானே தண்டிச்சது, அவங்க வந்து ஒரு கிரிமினல் வர்ற மாதிரி ஆயிருமே, டிடிவி தினகரன் தானுங்க நம்மளை எல்லாம் சேர்த்து கவுத்துது, அவரை எப்படிங்க உள்ளே கொண்டு வர முடியும், ஓ பன்னீர்செல்வம் அதே மாதிரி இருக்கின்ற ஆள் தானுங்க, அவரை எப்படி உள்ளே கொண்டு வர, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து மொத்தமாக சொல்லிட்டு இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அமித்ஷாவை பொறுத்தவரை ஒரு டிசிஷன் எடுக்க முடியாத இடத்துல அவரை கொண்டு போய் நிறுத்தியிருக்காங்க. அதாவது அதிமுக ஒருங்கிணைக்க வேண்டுமா, அதிமுக வந்து தனித்தனியாக இருக்க வேண்டுமா, இதுதான் கேள்வியாக இருக்கிறது. என்னுடைய அட்வைஸ் அமித்ஷாக்கு சொல்கிறது என்னன்னா, 2021 வந்து எல்லாரும் தனியாக தான் இருந்தாங்க, ஓபிஎஸ் மட்டும் தான் கூட இருந்தார். அந்த தருணத்தில் வந்து 75 சீட்டு வந்துச்சு அதிமுகவுக்கு தாராளமாக. அதாவது 10 வருஷம் ஆன்டி இன்கம்பன்ஸுக்கு பிறகு ஒரு கட்சி வந்து 75 சீட் எடுத்திருக்கு. தமிழக சமீபகால தமிழ்நாட்டில் வரலாறு இல்லாத ஒரு விஷயமா இருக்கிறது. அப்படி இருக்கின்ற அதான் எடப்பாடி பழனிசாமியோட அச்சீவ்மெண்ட். அந்த அச்சீவ்மெண்ட்டை நீங்கள் வந்து நிராகரித்து கொண்டு இப்போ என்ன சொல்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஏறத்தாழ இப்போ செங்கோட்டையனுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதானாலும் சரி, இல்லை இவருக்கு காலந்தாழ்த்தி அப்பாயின்மெண்ட் கொடுக்குறதானாலும் சரி, இதிலிருந்து என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்கீங்க, எனக்கு புரியுது. ஒன்று. ரெண்டாவதாக, செங்கோட்டையன் சென்ற போது நீங்கள் டெஃபினட்டாக உங்கள் தரப்பில் இருந்து, அதாவது அமித்ஷா தரப்பில் இருந்து அவர்கள் வந்து ஒரு புகைப்படமோ இல்லை என்றால் ஒரு ட்வீட்டோ ஒன்றுமே செய்யவில்லை, அதெல்லாம் ஒத்துக்கொள்ளலாம். ஆனால் இவர் யார்? எடப்பாடி பழனிசாமி என்பவர் வந்து ஒரு கட்சியினுடைய தலைவர். உங்களுடைய என்டிஏ, நீங்களே சொல்லுவது என்னவென்றால் என்டிஏனுடைய தலைமை தமிழகத்தில் அதிமுகன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க. அப்படி இருக்கின்ற ஒரு தலைவர் வந்து பார்க்கும்போது நீங்கள் ஏன் ஒரு வெளிப்படையான ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணலை? அமித்ஷாவினுடைய அந்த எக்ஸ் தளத்திலோ இல்லை என்றால் அமித்ஷாவினுடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்லையோ வந்து ஏன் எடப்பாடி பழனிசாமியோடு இருக்கின்ற ஒரு படம் வரவில்லை என்ற அந்த கேள்வி எனக்கு இருக்கிறது. அப்போ நீங்க வந்து செங்கோட்டையனையும் எடப்பாடி பழனிசாமியும் ஒரே தராசில் தான் பார்க்குறீங்களா, ஈக்குவலாக சமமாக பார்க்குறீங்களா அந்த கேள்வி இருக்கிறது. இங்கே தான் மட்டம் தட்டுறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமியினுடைய இந்த போக்கை வந்து கண்டிக்கும் முகமாகத்தான் இன்னைக்கு அமித்ஷா இருக்கிறாரு. அதுலேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிறது. ஏனென்றால் இன்னமும் எடப்பாடி பழனிசாமியை மட்டம் தட்ட ஆரம்பித்தால் நிச்சயமாக இது அதிமுகவுக்கு நல்லதல்ல, இது கூட்டணிக்கும் நல்லதில்லை என்றதால் முக்கியமான ஒரு என்னுடைய கருத்தாக நான் வைக்க விரும்புகிறேன். அமித்ஷா கன்ஃபியூஷன்ல இருக்காருங்க, அதுதான் முக்கியமான விஷயமாக நான் பார்க்கிறேன். கோட்டீஸ்வரன், எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் செங்கோட்டையன் அவர்களையும் ஒரே தராசில் வைத்து பார்க்குறாரு அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்கிறார். ரெண்டாவது, அன்று சந்தித்து நடந்தது உடனடியாக வந்து ட்விட்டரில் போட்டு என்டிஏ ஆட்சி அமைக்கணும்லாம் வந்து போட்ட அமித்ஷா இன்று அதை தவிர்த்து விட்டார். அவர் ஒரு குழப்ப நிலையில் இருக்கிறார் அப்படின்ற போது அப்போது நிச்சயமாக வந்து அவரும் சொல்கிறது என்ன வலியுறுத்துறாருன்னா, அதிமுகவினுடைய உட்கட்சி பிரச்சனையை வந்து அமித்ஷா அவர்கள் தான் அவர் கையாண்டு கொண்டிருக்கார், அவர் தான் வந்து மீடியேட் பண்ணிட்டு இருக்கார், நிர்பந்தத்தை கொடுக்குறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுபோல தான் நடக்குதா? உங்களுடைய பார்வை என்ன? நேயர்களுக்கு நெறியாளர் கார்த்திகேயன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். 20 வருஷத்துக்கு மேலே அச்சு ஊடகத்திலிருந்து இப்போ காட்சி ஊடகத்துக்கு வந்திருக்கீங்க, வாழ்த்துக்கள். இப்போ இந்த பிரச்சனையை பொறுத்தவரைலாம் பார்த்தீங்கன்னா இது இடியாப்ப சிக்கல்ங்க. இப்போ வந்து இப்போதைக்கு என்ன விஷயம்லாம் தெளிவாயிருக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பை வச்சார் எதிர்க்கட்சி தலைவர். அதனால் ஒரு சில விவாதங்கள் இல்லை ஒரு சில பிரச்சனைகள் ஓரளவுக்கு கம்மியாக இருக்கும். உதாரணத்துக்கு கர்ச்சீஃப் ஸ்ட்ரைட்டாக துடைக்கிறதா, சைடாக துடைக்கிறதா, ஸ்டைலாக துடைக்கிறதா, அட்லீஸ்ட் அந்த மாதிரி விஷயம் தெளிவு வந்திருக்கு. கூட போனது ஒரு பில்டரு அப்படின்றது எல்லாருக்கும் தெரிய வருது, ஒரு தொழிலதிபர் பேச வருது. புஷ்பா 2 படத்தில் ஒரு சீன் வரும். ஒருத்தர் வந்துட்டு மரம் கடத்துகிற வியாபாரம் பண்ணுவார் ஹீரோ, அவர் போய் முதலமைச்சரோட படம் எடுத்துக்கணும்னுவார். புஷ்பா படம்லாம் வேணாம், அப்படி சிஎம் சார் வேணான்னு சொல்லிட்டாருன்னுவாங்க. அப்போ என்னென்னா இதெல்லாம் வந்து ஒரு பாடம். பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க யாரு கூட பயணம் பண்ணாங்க, யார் காரை பயன்படுத்துகிறாங்கன்றது முக்கியம். அது யாராக இருந்தாலும் சரி,
அது கட்சிக்காரர்கள் வண்டியில் கால் டாக்ஸி வண்டியாக இருந்தாலும் கௌரவமாக போகணும். கடத்தல்காரரையும் பில்டரையும் அவர் கூட இல்லை நான் இருக்கிற படத்தில் சமீபத்தில் ஒரு காட்சி வச்சுருப்பாங்க. அந்த ஒரு ஃபோட்டோவில் வெளியே வராததுனால தான் அந்த படமே போயிருக்கும். நான் என்ன சொல்கிறேன்னா, அங்கே வந்து தமிழ்நாடு ஹவுஸில் அரசாங்க வண்டிலாம் இருக்குன்றாங்க, போகும்போது அதில் போயிருக்காங்க, வரும்போது. இன்னொன்று, அந்த வண்டியை அதிமுக தலைவர்கள் ஒண்டி பயன்படுத்துறது கிடையாது. சமீபமாக எல்லா கட்சியை சார்ந்தவங்களும், நான் அது உள்ளே போக வேண்டாம்னு நினைக்கிறேன், எல்லா கட்சி சார்ந்தவங்களும் அந்த வண்டியை பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போது நான் என்ன கேட்குறேன்னா, எதற்கு இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வராங்க நடுவில்? இவங்க வந்து மொழியாக்கம் பண்ணுறதுக்குன்னு மொழியாக்கம் யாரும் பென்ட்லிலாம் வச்சுருக்க மாட்டாங்க. அப்போது இந்த மாதிரி இந்த ஷேடோவில் இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் தமிழக அரசியலையோ இந்திய அரசியலில் இருக்கிறாங்க, இதுதான் கருப்பு பணம் ஒழிக்கிற லட்சணமானதை கேட்டுட்டு நான் திருப்பி ஆரம்பிக்கிறேன். ஒன்று. அதுக்கப்புறமா ஓபிஎஸ் அவர்களை, டிடிவி தினகரன் அவர்களை பொறுத்தவரையிலும் எனக்கு, அதாவது நம்ம வெளியில் என்ன நடந்தது அதெல்லாம் தாண்டி உள்ளே ஒரு தனியாக பேசியிருக்கிறாங்க. நமக்கு எதுவும் விஷுவல்ஸோ இல்லை நமக்கு ஏதோ தரவுகள் அன்றைக்கி தேதியில் கிடைக்காதனால அந்த உட்விவகாரங்கள் பேசாமல் வெளியில் இருக்கிறத வச்சு பேசினேன். உள்ளே என்ன நடந்திருக்குன்னா, டிடிவி தினகரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ் அவர்களுக்கும் நோ, நான் சேர்த்துக்கிற மாதிரி இல்லை. நான் புதுசாக எதுவும் சொல்ல, நான் பழசு சொன்னதான் சொல்கிறேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் பிஜேபியில் சேர்த்துக்கோங்க, எனக்கு அதில் ஆட்சேபனை இல்லை. என்டிஏல சேர்த்துக்கோங்க, உங்கள் கூட்டணியில் சேர்த்துக்கோங்க. அவங்க உங்கள் கட்சியில் சேர்க்க முடியாது, கட்சியில் சேர்க்க முடியாது, கூட்டணியில் வர்றது எனக்கு பிரச்சனை இல்லைன்றது தெளிவுபடுத்திருக்காங்க. கூடுதல் சீட் கொடுக்க வேண்டியிருக்குமே அவங்களுக்கு. அது வந்து அது குறைச்சி கொடுக்கலாம், கூடி கொடுக்கலாம், அது எப்படின்றது கடைசி நேரத்தில். சசிகலா அவர்களை பொறுத்தவரையிலும் 2 பேருமே வெயிட் அண்ட் வாட்ச் பார்க்குறாங்க. உதாரணத்துக்கு இப்போ முத்துராமலிங்க தேவர் அவர்களுக்கு பாரத ரத்னாலாம் அறிவிச்சிருக்காங்க, அது எப்படி இருக்கும் தென் மாவட்டத்தினுடைய தாக்கம் அப்படின்றத கணக்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் சசிகலா அவர்கள் பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் அவர்கள வார்த்தையை விடுறது கிடையாது. அதேமாதிரி இவரும் எடப்பாடி பழனிசாமி இன்னி தேதி வரலும் சசிகலா அவர்களை சாடுறது கிடையாது. இந்த 2 பேருமே மேபி டிசம்பர் வரலும் அவங்களோட அந்த விஷயங்கள் சேர்த்துக்கிறோமா இல்லையா, இல்லை தனியாக போகிறாங்களா, இல்லை அவங்களும் என்டிஏல போவாங்களா, இல்லை ஒரு ஆள் ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவங்க இவங்க வந்தால் கூட்டணிக்கு சரியாக வராது அப்படின்னு நினைப்பாங்களா? அது ரகசிய உடன்படிக்கையா அவங்களுக்குள்ள? இல்லையா, ரகசியம் நிறைய இருந்திருக்கே. அதனால தானே இன்றைக்கி ஒன்றும் இல்லைங்க, நேற்று டெல்லி போயிட்டு வந்துட்டு உடனே வெளியில் வந்துட்டு பத்திரிகையாளர் பார்த்து ஆமாங்க பேசணும், ஒரு சில பிரச்சனைலாம் இருக்குது, தமிழ்நாட்டு விஷயத்தில் தலையிட வேணான்றது சொல்லிட்டேன், ஐயாவும் ஏற்றுக்கிட்டாங்க. அதேமாதிரி பிஜேபி விஷயத்தில் என் பேரை சொல்கிறாங்க, அது உண்மைதான். அண்ணாமலை அவர்களுக்கு பதவி போனது கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் காரணம். அந்த கூட்டணி வரணும்னா நான் நினைக்கக்கூடிய ஒரு ஆள் இருக்கணும், அப்போ தான் நான் அது வருவேன் அப்படின்ற அந்த நிர்பந்தத்துக்கு அமித்ஷா தான் அந்த கூட்டணியை வந்து அமைக்கிறார். அப்போ இந்த கூட்டணி ஃபெயிலியர் ஆச்சுன்னா அதிகமாக பாதிக்கப்பட போகிறது அமித்ஷா. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை நீங்கள் கோவப்படுத்திட்டீங்க, வெறுப்பேற்றி விட்டீங்க அப்படின்னா அந்த கூட்டணி விட்டு அவர் போயிடுவார்ன்ற அந்த பயமும் பாரதிய ஜனதா கட்சிக்கு இருக்குது. இன்றைக்கி வந்து விஜய் வந்ததுக்கப்புறம் நிறைய களத்தில் வந்து நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாருக்குமே ஓப்பன் ஆகுது. அப்போ அதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது ஏடிஎம்கே விஜய் ஆப்ஷன்ஸ் வரலாம், அது வாய்ப்பு இல்லைன்னு நம்ம இன்னைக்கு தேதியில் சொல்ல முடியாது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, விஜய் அவர்களும் கொடநாடு கெஸ்ட் ஹவுஸ் ஆண்ட போய் நின்றுருக்காரு, ஐயா அமித்ஷாவுக்கு வாழ்த்து சொல்லியிருக்காரு. போன வருஷம் இதே நேரத்தில் பிஜேபிக்கு பிரைம் மினிஸ்டருக்கு பர்த்டே விஷ் சொன்னார், ஆனால் இந்த வருஷம் சொல்லலை. நான் எதுக்குன்னா நிறைய பேர் என்னன்னா ஜெயலலிதா இருந்த காலத்தில் கொடநாடு போயிருக்காரு, இப்போ இருக்கக்கூடிய நிலையில் அவர் தன்னை முதல்வர் வேட்பாளர் எல்லாம் முன்னிலைப்படுத்தி எல்லாரும் சொல்லிக்கலாங்க. 214 தொகுதியில் நிற்கிற எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வர் வேட்பாளர் சொல்லிக்கலாம். கட்சி தலைவர்கள் சொல்றாங்க, கட்சி தலைவர் எல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம ஊரில் வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி கூட ஒரு காலத்தில் முதல்வர் வேட்பாளர் வச்சுருந்தாங்க. அண்ணன் திருமாவளவனுக்கு 100% அவருக்கு எல்லாமே இருக்குது, தகுதி இருக்குன்னு நான் நம்புகிறேன். அது மாதிரி சீமான் அவர்களோட ஆசையும் இருக்குது. அந்த முதல்வர் வேட்பாளருக்கு பஞ்சம் கிடையாது, கட்சியை நல்லா நடத்துறது தான் எங்கள் பஞ்சம் இருக்குது. அப்போ என்ன திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு அல்டிமேட்டம் செட் பண்ணிட்டு வந்திருக்காரா? நாங்கள் வந்து அவரை ஏற்றுக்கொள்ளவே மாட்டோம், கூட்டணி வேணால் வச்சுக்கோங்க, உங்களோட சீட்டு கொடுத்துட்றேன், அதை மீறி போனால் வந்து நான் கூட்டணி விட்டு வெளியே விஜய்கிட்ட போயிடுவேன்னு சொல்கிறாரா? அது ஒண்டி இல்லை. அதை சொல்லிட்டு உங்கள் கூட கூட்டணி வரனால எங்களுக்கு அங்கே ஏகப்பட்ட பிரச்சனை, உங்கள் கூட கூட்டணி சேர்ந்தால் இந்த தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறையெல்லாம் உங்கள் கூட இருக்கிறதா சொல்கிறாங்களே, அதெல்லாம் ஏன் சும்மா இருக்குது தூங்கிட்டு இருக்கு, அதை கொஞ்சம் எழுப்பி விடுங்கன்னு கூட கோரிக்கை வைத்திருக்கலாம். இதுவும் கசியப்படுற வழக்குகளை இதுவும் கசியப்படுற செய்தி. அதனால கூட ரகசியம் கேட்கலாம். என்னன்னா எனக்கு என்னன்னா, அந்த வெளியிலே வரல பாருங்க உள்ள 2 பேர் என்ன பேசினாங்கன்னு, அதுதான் வந்து அந்த பத்திரிகையாளர்களுக்கு வேலையை அதிகமாக கொடுக்குது. எந்த காரில் போனார், பில்டர் வந்தார், அதெல்லாம் கூட அடுத்த செய்தி, அது வந்து ஒரு சின்ன பிட்டு நியூஸு. பட் மெயினாக அந்த அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ என்ன பேசினாங்க, என்ன வியூகம் அமைச்சாங்க, அதுதான் முக்கியம். அந்த டேட்டா வெளியில் வராதுன்னு தோணுது. அதனால தான் வந்து Z+ செக்யூரிட்டியில் இருந்தாலும் கூட யாருமே இல்லாமல் தனிமையில் பேசியிருப்பாங்க. ஏன்னா ஒரு ரகசியம் என்பது வெளியில் கசியறதுக்கு நிறைய வாய்ப்பு. பல அரசியல் சந்திப்புகளில் என்ன விவாதிக்கப்படுதுன்றது முழுமையாக வெளியே வராது, ரகசியம் காக்கப்படும். பல விஷயங்கள் நமக்கு சோர்ஸ் மூலமாக கிடைக்கப்பெறது தான். அப்படி வரக்கூடிய செய்திகள் தான் எப்போவுமே. இப்போ வந்து நம்ம அப்போ கேட்கக்கூடியது ஒரு தீர்வு ஏதாவது கிடைச்சிருச்சா, அட்லீஸ்ட் ஒரு ரிலீஃபாவது கிடைச்சிருக்கு. ரிலீஃப் கிடைச்சிருக்கு. இன்டரிம் ரிலீஃப் என்னன்னா, பாஜக வந்துட்டு திருப்பி டிடிவி தினகரன் அவர்களை அணுகலாம், திருப்பி ஓபிஎஸ் அவர்களே அணுகலாம். அந்த ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை பாருங்கள் யூட்டர்னாக அடிச்சுக்கிட்டு இருக்காரு.
ஃபஸ்ட்டு ஒரு யூட்டர்ன் இப்போ என்ன சொல்கிறாரு, நான் டிடிவி தினகரன் அவர்களை இப்போ ஓரிரு நாளில் சந்திப்பேன், சென்னை வந்தோன்னே பேசுவேன்றாரு. அதே மாதிரி நயனார் நாகேந்திரன் என்ன சொல்கிறாரு, நான் தொலைபேசியில் ஃபஸ்ட்டு தொலைபேசியில் எனக்கு கால் பண்ணலனாரு. அப்புறம் அவர் என்ன பண்ணார், ஃபோட்டோ எடுத்து போட்டார். அதுக்கப்புறமா இப்போ பிஜேபியில் இருக்க தலைவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதிமுகவில் இருந்து வெளியேற்றப்பட்ட தலைவர்கள்கிட்ட கொஞ்சம் பேசுகிறாங்க. மேபி அப்போ இந்த கூட்டணி திருப்பி, ஏன்னா இன்றைக்கி திமுக கூட்டணி வலிமையாக இருக்கிறது. அப்போ கூட்டணி வலிமையாக இருக்கும்போது அதற்கு நிகருக்கு எதிராக ஒரு கூட்டணி அமைக்கணும்னா இது அவங்களுக்கு தேவைப்படுதுன்னு நம்புகிறாங்க. அப்போ அந்த விஷயம்லாம் சரியாகும். கேட்போம். திரு மணிகண்டன், கூட்டணி வேணால் வச்சுக்கோங்க, என்டிஏல சேர்த்துக்கலாம், டிடிவி தினகரன் அவர்களையும் ஓபிஎஸ்ஸையும் கட்சியில் சேர்த்துக்க முடியாது அப்படின்றாங்க. இன்றைக்கி பத்திரிகையாளர் சந்திப்பில் கூட திரு எடப்பாடி பழனிசாமி சொல்லும்போது முன்னாடி என்ன வழிமொழிஞ்சு தான் அவர் பேசினார், இன்றைக்கி ஏதோ தெரியல மாற்றி பேசுகிறாரு, என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி திரு டிடிவி தினகரன் அப்படின்ற அந்த டோன்லேயே ஒரு சாஃப்ட் அண்டர் கரண்ட் இருக்க மாதிரி தெரியுது. அது அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அவர் பொலிட்டிக்கல்? அங்கே என்ன பேசப்பட்டதுங்கிறது யாருக்குமே தெரியாது. அப்போது 4 பேர் இருக்கிறவங்க 4 பேர் ஆளுக்கு ஒரு யோகம் வச்சுக்கலாம். அந்த யோகத்தை பரவட்டிங்கன்னா அது செய்தியாகி ஊடகங்கள் வருது வழியா. இதை தாண்டி நீங்கள் அவரும் சொல்லாமல் யாரும் சொன்னாலும் உண்மையே இல்லை. அதனால் அவர் சொல்லுங்க, உங்களுக்கு தெரிஞ்சது நீங்கள் சொல்லுங்கள். இல்லை எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாது, தெரியாத சும்மா நான் ஒரு கதை சொல்லாது யூஸ் இல்லை. ஒன்று. இரண்டாவது 26 ஒரே நோக்கம், திமுகவை தோற்கடிப்பதற்கு வலிமையாக 2 கட்சியும் சேர்ந்து வியூகம் அமைக்குங்க. அதை அமைக்காமல் எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா 26 ஜெயிக்கோங்கிற நோக்கம் இருக்கும்போது எப்படி அமைக்க வைக்க முடியுங்க? இப்போது அதை நோக்கி பயணிக்கிறாங்க. இப்போ அதையும் தாண்டி நீங்கள் நிறைய விஷயம் சொல்கிறீங்க. அதாவது இந்த விஷயங்கள்லாம் கட்சிக்காரர் கவலைப்படுறதில்லை, கட்சிக்காரர் அதை பற்றியாலும் கேட்கறதும் இல்லை, வெளியிலுக்கும் கேட்குறாங்க இல்லையா. அப்போது கட்சிக்கார் கேட்காத வெளியில் தெரிஞ்சு போகிறதுக்கு யாரும் கட்சியில் இருக்கிறவங்க தான் ஒவ்வொருத்தராக கேட்டு இருந்தாங்க. இப்போ கடைசியாக கேட்டவர் செங்கோட்டையன் வெளிப்படையாகவே கேட்டார். ஏன் நான் சொல்கிறது, தொண்டர்களோ மற்றவர்களோ இதெல்லாம் அப்படிங்க இப்படின்னு அதெல்லாம் இல்லை. அதாவது ஒரு நோக்கம். அப்போ இந்த நோக்கத்துக்கு மாற்றாக பேசினா என்ன செய்யுங்க? அப்புறம் 26 திமுக தோக்கடிப்போம், திமுக பற்றி கோட்டீஸ்வரன் ஏதோ கேள்வி. அதாவது இன்னொரு இதுவும் செவி வழி செய்தி தான், கசியப்பட்டதாக கூட இருக்கலாம். ஒரு விஷயம், டெல்லியை நம்பி இனிமேல் யாருன்னா போனீங்கன்னா நட்டாத்துக்கு வந்துடுவீங்க டி நகரில் சொல்லிட்டு போயிருந்தாரு. அதுவே திருப்பி நடக்கும். செங்கோட்டையன் அவர்கள் இப்போ போய் பார்த்தார் அமித்ஷா, நேரத்துக்கு பதவி வந்திருக்கணும், அதுவும் பேசப்பட்டிருக்கிறது. அப்பொழுது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது அந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கிறேன், இப்போதைக்கு ஒன்றும் அவசரம் இல்லை. அப்போ நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, பறிக்கப்பட்ட மாவட்ட செயலர் பதவி பறிக்கப்பட்டது. மேபி தேர்தல் நேரத்தில் அது ஒரு சமரசம் வரலாம். இதற்கு அப்புறம் யாருன்னா டெல்லிக்கு போய் அமித்ஷாவை தனியாக பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் பதவி போய்டும்ன்றதையும் அவர் கன்ஃபார்ம் பண்ணிட்டு வந்துட்டார். இல்லை அதாவதுங்க, இப்போ நீங்கள் அதிமுக பிஜேபியோடு சேர்வதற்கு முன்பாக திரு அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தாங்க, நல்லா தெரியும். அதில் திரு அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டு போயிட்டார், முதல்வர் வேட்பாளர் அதே மாதிரி அதிமுக தலைமையிலான அணிங்கிறத. அதனால் இதை தாண்டி மற்ற பேசுறது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். இது குறித்து மக்கள்கிட்ட ஒரு போல் வச்சுருந்தோம். டெல்லியில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுடன் அதிமுக உட்கட்சி விவகாரத்தை பேசவில்லை என எடப்பாடி பழனிசாமி விளக்கம் அளித்திருப்பது சமாளிப்பு பேச்சு 63%, நம்பும்படியாக இல்லை 27%, நடந்ததை கூறுகிறார் 10%. திரு கேசிபி, சமாளிப்பு பேச்சு 63% சொல்கிறாங்க. முடிந்தவரை இது ஒரு சமாளிப்பு பேச்சுங்கிற அந்த இதுதான் சரியாக இருக்குது. இதில் திரு தினகரன் அவர்கள் இப்போ பேசுகிறது ஆச்சரியமாக இருக்குது. ஆரம்பத்தில் வரவேற்று பேசினார்னு சொல்கிறாரு. தினகரன் ஏற்கனவே தனி கட்சியை துவக்கிட்டார். அவர் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று எந்த இடத்துலையும் சொல்லலை. குறைஞ்சபட்சம் என்டிஏல தினகரன் கூட்டணி கட்சியாக பயணிக்கலாம் என்று எடப்பாடி பழனிசாமி ஏன் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாரு? இப்போ அதுக்கு தயாராயிட்டாரோ? டெல்லி போயிட்டு வந்ததுக்கப்புறம் கிட்டத்தட்ட அதுக்கு தயாராக இருக்கிற சமிக்கைகள் தானே இன்னைக்கு அவருடைய பேச்சு. மற்றவங்க சொல்றது இல்லை, எடப்பாடி பழனிசாமி பேசுறதே. ஆரம்பத்தில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர், அதிமுக ஆட்சி என்பதை ஏற்றுக்கொண்டு வரவேற்று பேசியவர் தற்பொழுது மாற்றி பேசுகிறார்னு சொல்றாரு. எந்த சூழ்நிலையில மாற்றி பேசுகிறார்? இவர்கள் யாரையும் நான் இணைக்க மாட்டேன், தினகரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர் அப்படின்னா தினகரனை பொறுத்த வரைக்கும் கட்சியில சேர்த்துக்க சொல்லி கேட்கல, அவர் தனி கட்சி தான். நான் தான் முதல் ஃபர்ஸ்ட் என்டிஏ பார்ட்னர், உங்களுக்கு முன்னாடி சீனியர் பார்ட்னர் சொன்னவர். ஆமா, அப்ப குறைந்தபட்சம் அவர் இந்த கூட்டணியில் பயணிக்கிறார், அதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை. நான் அது தனிப்பட்ட முறையில் அறிவிக்க முடியாது. திரு அமித்ஷா அவர்களோடு கலந்து ஆலோசித்து நீங்கள் என்டிஏவில் அவரையும் இணைத்துக் கொள்றீங்க, அல்லது எடப்பாடி பழனிசாமி இப்படி கூட சொல்லலாம், சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் யாரெல்லாம் பாஜகவோடு இணைந்து போட்டியிட்டார்களோ அவர்கள் அப்படியே பாஜகவோடு இணைந்து பயணிக்கிட்டோம், இப்ப அதிமுக அவர்களோடு அந்த கூட்டணியில் இணைந்து நாங்க பயணிக்கிறோம், எல்லோரும் கூட்டணியாக நம்ம பயணிக்கலாம், நம்முடைய நோக்கு திமுகவை வீழ்த்தி அதிமுக ஆட்சி அமைப்பதுதான் என்று சொன்னால் இந்த கசப்பு உணர்வுகள் இருக்காது. இவ்வளவு கசப்புகள் வந்ததுக்கு அப்புறம் கூட்டணியிலேயே இருந்தாலும் யார முதலமைச்சர்னு சொல்லி அவங்க ஓட்டு கேட்பாங்க?
திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்ப அப்ப அந்த கசப்புகளை ஏன் வந்து உருவாக்கிக்கணும்? அது ஏன் அப்ப வந்து அண்ணா பிறந்தநாள் விழால இவர்கள் துரோகிகள், ஆட்சியை கவிழ்க்க முயன்றவர்கள், இந்த குற்றச்சாட்டெல்லாம் எதுக்கு தேவையா என்ன? 6 மாசத்துல எலெக்ஷனை வச்சுக்கிட்டு இந்த குற்றச்சாட்டுகள் தேவையில்லை. இல்ல டெல்லி போய் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு அந்த ரியலைசேஷன் வந்திருக்கலாம். இல்ல அதாவது இதற்கு முன்பே கூட பல அதிமுக தரப்புகளில் சொல்லப்பட்டது, இதற்கு முன்பு சென்ற நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட என்டிஏ அப்படியே இருக்கு இன்டாக்டா, எல்லோரும் அதிலேயே பயணிப்பாங்க. அதிமுக இப்ப இந்த சட்டமன்ற தேர்தலுக்கு அந்த என்டிஏவில் தன்னையும் வைத்துக் கொண்டிருக்கிறது. இதை முதல்லயே எடப்பாடி பழனிசாமி தெளிவுபடுத்திட்டா தொண்டர்கள்ட்ட ஒரு குழப்பம் இருக்காது, தமிழ்நாட்டு வாக்காளர்கள்ட்ட குழப்பம் இருக்காது. இன்னும் குழப்பம் தொடருதுன்றீங்களா? ஆமா, இது வந்து இவரா உருவாக்க, இது வேற யாரும் குழப்பம் பண்ணல. எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதரின் தெளிவற்ற பேச்சுக்கள், பொறுப்பற்ற பேச்சுக்கள், தாறுமாறான பேச்சுக்கள். என்ன காரணம் சார்? என்ன காரணத்தினால? அவருக்கு தெரியாதா முதலமைச்சரா 4.5 வருஷம் இருந்தார், இதனுடைய தாக்கம் என்னவா இருக்கும் தேர்தல் களத்துல தெரியாதா? சார், நீங்க ஒரு முதலமைச்சராக இருந்தவர், மீண்டும் முதலமைச்சராக ஆசைப்படுகிறவர், ஒரு ஸ்டேட்ஸ்மேன்ஷிப் வேணும். அதுக்கு உண்டான அந்த பெருந்தன்மையான நடவடிக்கைகளும் நடத்தைகளும் வந்து தேவை. அவர் இன்னும் ஒரு கிராமத்துல வந்து வாக்கிய வரப்புக்கு சண்டை போட்டுக்கிற பழனிசாமியாவே இருக்கார். தலைவரா உருவெடுக்கலையா என்ன? ஆமா, தலைவரா உருவெடுக்காதது மட்டும்தானே இதுல வந்து பிரச்சனை. இப்ப அவருக்கும் இன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி சொன்னதுல இருந்து தினகரன் என்டிஏல பயணிப்பதில் எனக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை என்பது போன்ற சமிக்கையை சொல்றாரு. இதை நேரடியாக சொல்லிட்டு போக வேண்டியதானே? இன்னும் ஒரு படி மேல கூட போய் ஓபிஎஸ் அது போல ஒரு கட்சியை துவக்கி என்டிஏல அல்லது சுயேட்சையாக கூட என்டிஏவில் கூட்டணியில் பயணிப்பதில் எனக்கு ஆட்சேபனை இல்லை, அந்த கருத்தை நான் அமித்ஷா தெரிவிச்சிட்டேன். அதனால நம்ம இனி உட்கட்சி பிரச்சனையோ தனி சின்னத்துல உள்ள கூட்டணி பிரச்சனைகளையோ நம்ம பேச வேண்டாம், எல்லாம் சேர்ந்து திமுகவை வீழ்த்துகிற பணியை செய்வோம் என்று சொன்னால் அது தேர்தல் களத்தை தயார் பண்ண சுருக்கமா. அவங்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டு தொண்டர்களால் ஏற்கப்பட்டு முதலமைச்சராக இருந்து எதிர்கட்சியாக இருந்து பணியாற்றுகிற நபரை ஒரு தலைவரை அண்ணன் கேசிபி இப்படி சொல்வது மிகப்பெரிய தவறு. உண்மையை கண்டிக்கிறேன் நான். மக்கள் சொல்றீங்க, நீங்க 11 வருஷம் தினகரனை கட்சி விட்டு நீக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு தினகரனுக்காக ஆர்கே நகர்ல ஓட்டு கேட்ட போது தெரியாது. ஜெயலலிதா அம்மாவை ஆர்கே நகர்ல எதிர்த்து போட்டியிட்ட அந்த பெண்மணியை திருநெல்வேலியில வேட்பாளரா நீங்க எப்படி திமுக செந்தில் பாலாஜி போலீங்களா? திமுக செந்தில் பாலாஜி போலியா? சொந்த கட்சியை பத்தி சொல்றேன். மோசமா பேச செந்தில் பாலாஜி அமைச்சர் போலியா? செந்தில் பாலாஜி விட ஸ்டாலின் யார் மோசமா பேசினா? ராஜ்பவனுக்கு திரு எடப்பாடி அவர்கள் எல்லாரும் போனப்போ கூட டிடிவி தினகரன் தான் போனாரு. சார் இப்படி ஸ்டாலின் சேர்த்துக்கிட்டாருல செந்தில் பாலாஜி. நீங்க அதான் கேக்குறேன், நீங்க சொன்ன உதாரணத்தையே அவர் சொல்றாரு. ஸ்டாலின் சேர்த்துக்கிட்டாரு, நீங்க ஏன் சேர்த்துக்க மாட்டீங்க? சேர்த்துக்கிட்டாருல நீங்க சேர்த்துக்க முடியாது. நாமக்கல் வேட்பாளர் தமிழ்மணி ராவணனோட சேர்த்து கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர் அம்மாவால. தினகரன் சசிகலா நீக்கப்பட்ட பொழுது நீங்க எப்படி அவருக்கு வந்து சீட்டு கொடுத்தீங்க? மணல் மாஃபியாவை சேர்ந்தவரை திருச்சியில எப்படி வந்து நீங்க வந்து சீட்டு கொடுத்தீங்க? புரியுது. திரு ஆர்கே ஒரு பொறுப்பற்ற தலைவராக வந்து இருக்காரு, இன்னொரு பெரிய தலைவராக அவர் உருவெடுக்கல, கட்சி இணைப்பு வலுப்படுத்தணுன்றதுலாம் அவருக்கு அக்கறை இல்லை, ஒரு சுயநலப்போக்கோட செயல்படுறார், தன்னுடைய அதிகாரத்தை வந்து காப்பாற்றிக்கிறதா அவருடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு பல்வேறு விமர்சனங்களை வைக்கிறார். திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய யுக்தி வந்து பேக்ஃபயர் ஆகுமா? இப்போ கட்சி ஒன்றிணைவுன்றது அத்தியாவசியமா? இப்போ இல்லை, எடப்பாடி பழனிசாமி என்ன நினைச்சாரு, ஏப்ரலில் வந்து அமித்ஷா இங்கே வருகிறார், கூட்டணி அமைஞ்சிருத்து, நீ அடுத்ததாக நாம் என்ன செய்ய வேண்டும்னா நாம் வந்து பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். அதாவது தமிழகத்தில் வந்து இதுவரை இல்லாத அளவுக்கு வந்து ஒரு வருடம் முன்னாலேயே வந்து பிரச்சாரம் ஆரம்பித்த கட்சி என்பது அதிமுக தான் என்று காண்கிறோம். அதன் பிறகு அஃப்கோர்ஸ் விஜய் ஆரம்பிச்சார், முக ஸ்டாலின் அங்கங்கே போய் பேசிக்கொண்டு தான் இருக்கிறார், நாம் பார்த்து கொண்டு தான் இருக்கிறோம். அப்போ ஒரு வருஷம் முன்னாடியே வந்து பிரச்சாரம் ஆரம்பிச்சாயிடுது. அதன் பிறகு நம்மளுடைய இந்த ஸ்ரவந்த், அதாவது பொலிட்டிக்கல் அனலிஸ்ட், அவருடைய அந்த ஐடியா பிரகாரம் ஒவ்வொரு இடத்துல வந்து இப்போ வந்து அந்த பஸ்ஸில் போயிட்டு பிரச்சாரங்கள் மேற்கொண்டு கொண்டு தான் இருக்கிறார். அவர் என்ன நினைச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் ஒரு சுற்று அப்படியே வந்து விடலாம், எப்படி முக ஸ்டாலின் வந்து
இதற்கு முன்னாடி 2021க்கு முன்னால் வந்து மக்களுடன் ஸ்டாலின் அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து செய்தாரோ, ஏறத்தாழ அதே ஒரு டெம்ப்ளேட்டில் வந்து நம்ம வந்து கேம்பெயினாகவே எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. அது வந்து கிராமங்களில் போய் ஸ்டாலின் போய் உட்காந்து நடந்த விஷயங்கள்லாம் 21க்கு முன்னால் இருக்கின்ற விஷயங்கள் அவருடைய குறைகளை கேட்டறிந்து அதற்கு ஏற்ப வந்து இன்றைக்கி வந்து பணிகள் நடந்து கொண்டிருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 2021 வந்து நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏறத்தாழ அந்த ஒரு ஃப்ரேம் ஒர்க்கில் இவர் போகிறாரு. அதாவது இந்த கட்சியை பற்றி இல்லை என்றால் முடிந்துவிட்ட பிரச்சனைகளை பற்றி ஓபிஎஸ் வெளியே போயிட்டாரு, டிடிவி வெளியே இருக்கிறாரு, சசிகலா அம்மையார் வந்து ஒரு பொருட்டே கிடையாது, வேறு யாரும் கட்சிக்குள்ளால் வந்து தனக்கு எதிராக பேச மாட்டார்கள் என்ற ஒரு அடிப்படையில் தான் அவர் வந்து பிரச்சாரமே ஆரம்பித்து விட்டார். ஆனால் அதுக்கு நடுவில் தான் அது பேக் ஃபயர் ஆகுது. நடுவில் வந்து பேக் ஃபயர் ஆகுதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, அது வெளியிருக்கிற சக்திகளும் இருக்குது, உள்ள இருக்கிற சக்திகளும் இருக்குது. என்னை பொறுத்தவரை வந்து அனைத்து வெளியிருக்கிற கட்சிகள் யார் அடைவார்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் பாஜக இருக்கு, திமுக இருக்கு, 2 பேரும் ஆதாயம் அடைவார்கள். இதில் என்னை பொறுத்தளவில் நடக்குது. செங்கோட்டையன் வந்து நேராக ஒரு பிளேனை பிடித்து டெல்லியில் போய் நேராக அமித்ஷாவை பார்க்குறதுனால எனக்கு தோன்றது பாஜக தான் அதுக்கு பின்னால் இருக்கிறது தான் எனக்கு தோன்றது. இல்லை என்றால் செங்கோட்டையன் நேராக திமுக அலுவலகத்தில் வந்து நின்றுப்பார் இல்லையா, அது செய்யலை இல்லையா. அப்போ அவரை இயக்குவர்கள் பாஜக தான் இருக்கிறார்கள். அப்போது எல்லாமே இங்கே வந்து சரி பண்ணி விட்டு ஏப்ரலில் வந்து ஆமாங்க அதிமுக தலைமையில் தான் இங்கே வந்து என்டிஏ இயங்குதுன்னெல்லாம் பேசிவிட்டு என்ன செய்கிறார் பாஜக இருக்கின்ற நபர்கள்னு பார்த்தீங்கன்னா, நேராக குழி தோன்றுறாங்க, அதிமுகவை குழி தோன்றுறாங்க. அந்த ப்ராசஸில் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி ஒரு வீக்கெண்ட் லீடராக நமக்கு அனைவருக்கும் தெரிகிறார். ஒரு என்ன பண்ணுறது, அந்த அளவுக்கு ஹேண்டில் பண்ண முடியாத இந்த பிரச்சனைகளை வந்து கையாள முடியாத ஒரு தலைவராக இன்னைக்கு நமக்கு தோற்றம் அளிக்கிறார். ஆனால் நம்ம மறந்துவிடக்கூடாது. அதனால தான் நான் ஒரே ஒரு கேள்வி, அதனால தான் நீங்கள் சொல்கிறதுனால தான் எனக்கு அந்த கேள்வியே வருது. இப்போது ஸ்டாலினர் அவர்களை ரெப்ளிகேட் பண்ணி இவரும் வந்து ஒரு சுற்றுப்பயணம் 153 தொகுதி கவர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அப்போ இதுக்கிடையில் பிஜேபிக்கு கொடுக்கக்கூடிய பிஜேபி அந்த வெளியில் இருக்கக்கூடிய சக்தி கொடுக்கக்கூடிய பிரச்சனையில் வீக்கெண்டு லீடராக இருக்கார் இல்லையா. அப்போ இந்த சுற்றுப்பயணம் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும்? ஏன்னா அமித்ஷா வந்து அது நல்லா போயிட்டு இருக்கு வாழ்த்துனார்லாம் சொல்லியிருக்காரு இன்னைக்கு பத்திரிகையாளர் சந்திப்பில். அப்போ உண்மையிலேயே அந்த சுற்றுப்பயணத்துடைய அவுட்கம் என்னது, அது எந்த இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கா? ஏன்னா அதிக இடத்துல வந்து பாஜகவோட ஏன் கூட்டணின்னு சொல்ல வேண்டிய நிலையில் இருக்காரு, இடையில இந்த பிரச்சனைகள் வேற. அப்போ அந்த 153 தொகுதிகளுக்கு போன இடத்துல என்ன இம்பாக்ட் வந்திருக்கு? இல்லை, அங்கே தான் இந்த அமித்ஷானுடைய கன்ஃபியூஷன் சொன்னாங்கல்ல, அது கொஞ்சம் விரிவாக பேசிடுறேன். அதாவது அண்ணாமலை இந்த தருணத்தில் வந்து தமிழக பாஜகவிலிருந்து சில நபர்களை வந்து ஒதுக்கி வச்சிருந்தார். ஆனால் அமித்ஷா என்ன செய்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை வெளியெடுக்கின்ற தருணத்தில் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒதுக்கி வச்ச ஒரு மனிதனுடைய வீட்டில் வைத்துத்தான் அண்ணாமலையையும் நயனார் நாகேந்திரனையும் எடப்பாடி பழனிசாமி எல்லாம் சந்திக்கிறார். அப்போ அங்கிருந்தே வந்து பிரச்சனைகள் ஆரம்பமாயிருது. அதாவது பிரதமரானாலும் சரி, உள்துறை அமைச்சரானாலும் சரி, அவர்களுடைய இலக்கு என்பது 2026 ஒரு 4 அமைச்சரை கொண்டு வந்து உட்கார வைக்கணும். பாஜக அதாவது அதிமுக ஆட்சிக்கு வந்துடும், அதில் ஒரு 4 அமைச்சர்கள் வேணும் என்ற இலக்கோடு வந்து அவர்கள் வந்து பயணித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால தான் அதிமுகவை கப்ஜா பண்ணி இப்போ ஏப்ரலில் ஒரு ஒப்பந்தம் கூட போட்டாங்க. அதனால தான் அலையன்ஸ் வருகிறது. ஆனால் அதுக்கு நேர்மாறாக இன்றைக்கி வேற ஒரு ஸ்கீம் வந்து இங்கே ஓடிட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது, நமக்கு அது இலக்கு கிடையாது, அதிமுகவை டெஸ்ட்ராய் பண்ணுறது தான் நமக்கு இலக்கு என்ற அடிப்படையில் தான் இந்த வண்டி அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறது. அதனால தான் செங்கோட்டை அங்கே போய் நிற்கிறார். அதனால தான் நான் சொல்கிறேன் இயக்குனது வந்து பாஜக என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் அங்கே தான் போய் நின்னார் என்ற அந்த ஒரு அடிப்படையில் தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். அதனுடைய முழுக்க பொறுப்பு வந்து இங்கே எப்படி தர்மயுத்தம் நடத்தினார்களோ அது ஃபெயிலியர் ஆயிடுச்சோ, எப்படி அதன் பிறகு வந்து நம்முடைய டாக்டர் ஐயா வீட்டில் போய் நின்னாரோ அதுவும் ஃபெயிலியர் ஆயிடுச்சோ, இந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர்னுடைய பெரிய பட்டியல் இருக்கின்ற ஒரு நபர் இருக்காரு 2017 அதே நபர் தான் இந்த இயக்கமும் நடத்தி கொண்டிருக்கிறார். இதுவும் படுதோல்வி அடையும் என்று எனக்கு மாற்று கருத்து கிடையாது. இதுல வந்து கடைசியில வந்து மேல வருகின்ற நபர் எடப்பாடி பழனிசாமி இருப்பார். ஆனால் அவர் அந்த சமயத்தில் வந்து எதிர்க்கட்சி தலைவராக தான் இருப்பார் என்று நான் கருதுகிறேன். கோட்டீஸ்வரன், பின்னாடி இருந்து ஏற்கிறதே வந்து பிஜேபி தான். அவங்க இலக்கு வந்து 2029 தான், ஏடிஎம்கேவை அழிக்கணுன்றது தான் பாஜகவினுடைய இலக்கு. அதற்கான வேலைகளை தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு எடப்பாடி பழனிசாமியோ இல்லை அதிமுகவை மீண்டும் ஆட்சி கட்டில் 26 அமர்த்தணுன்றதெல்லாம் நோக்கமே கிடையாது பாஜகவிற்கு. எனக்கு வந்து மூத்த பத்திரிகையில் ஆர்கே சார்கிட்ட ஒரு சின்ன ஒரு வருத்தம். எல்லாம் தெரியும் அவருக்கு, ஆனால் பாதி தான் சொன்னார். அவர் இன்னும் கொஞ்சம் க்ளீனாக சொல்லிடணும். அண்ணாமலை, குருமூர்த்தி, அதுக்கப்புறம் சந்தோஷ்ஜி, இவர்களுக்கு என்ன பிரச்சனைனா இங்கே வந்து அண்ணா பற்றி பேசுகிற அந்த அரசியல் தான் பிரச்சனை. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சிவசேனா மாதிரி ஒரு பெரிய கட்சியை ஒடிச்சு அதுலேருந்து ஒரு ஏக்நாத் ஷிண்டே வெளில சர்க்கஸ் கம்பெனி மாதிரி எடுத்துன்னு வந்துட்டோம். அதேமாதிரி அதிமுகலையும் ஒடிச்சு யாருன்னா ஒருத்தர் எடுத்துன்னு வரணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து அந்த வேலையை அவங்க பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களால் அதை வெளிப்படையாக ஓப்பனாக சொல்ல முடியாது. ஏன்னா அவர் வந்து தன்னை பலப்படுத்திக்கிட்டு அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அதிமுக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் ட்ரை பண்ணுறாரு, அவரோட விஷயம். அப்போ இந்த தொடர் விஷயத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓபிஎஸ் காலி ஆகிறாரு, டிடிவி தினகரன் காலி ஆகிறாரு, சசிகலா காலி ஆகிறாங்க, இப்போ செங்கோட்டையன் காலியானார், அண்ணாமலை காலியானார்.
எடப்பாடி இப்ப தாக்கு பிடிக்கிறாரு. எடப்பாடி BJP தாக்கு பிடிக்கிறது இல்ல, தேர்தல்ல தோல்வி. ஆனா அரசியல்ல ஆட்சியில காலி. கட்சியை வந்து தொடர்ந்து கட்சியை வந்து தன் வசப்படுத்தி வச்சிருக்கிறாரு. ஒண்ணு, அதிமுக அப்படின்னா என்னன்னா ரெட்டலை யார்கிட்ட இருக்கோ அதிமுக அதுதான் அப்படின்னா தொண்டர்கள் பார்ப்பாங்க, பெரும்பான்மையினர். ஆனா இதுல என்ன ஒன்று ரொம்ப முக்கியமான விஷயம்னா, இதற்கு பின்னாடியே யாருன்னா வந்து மயிலாப்பூர்ல போயிட்டு ஐடியா கேட்டாங்க, இல்ல ராஜ்பவன்ல போய் டீ குடிச்சாங்க, இல்ல புறப்பட்டு போயிட்டு டெல்லியில போய் ஜிஏ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு இருக்கிற பதவியும் போயிடும் அப்படின்றத தொடர்ந்து இந்த 4 வருஷமா எனக்கு பதவி இருக்கு இல்லாமல் போகுது, நான் முதல்வர் ஆகிறேன் இல்லாமல் போனேன், ஆனால் நீங்கள்லாம் வந்து எதுவுமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து ஒரு அளவுக்கு வந்து அதிமுக வந்து அவர் வந்து கன்சாலிடேட் பண்ண ட்ரை பண்ணுறாரு. ஆனால் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு என்னன்னா, நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆட்சி இருக்கணும், நாங்கள் வந்து அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, குருநாதர் போல இருக்கணுன்ற மாதிரி. அதிமுக திமுக குருநாதர் தேவை கிடையாது, அவங்க ஆல்ரெடி அண்ணா வழியில் வந்து அந்த குருநாதர் சொல்லி போயிட்டாச்சு. அப்படி இருக்கும்போது அந்த திராவிட கட்சிகளுக்கு எதிரான அந்த சனான வியூகங்களை அமைக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இதெல்லாம் இவங்க பண்ணாமல் இருந்திருந்தாங்கன்னா மேபி இந்த பிரச்சனை கிடையாது. ஆனால் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு திராவிட கட்சி குறிப்பாக அதிமுகவை அவங்க கொஞ்சம் வலிமைப்படுத்திட்டா அவங்க கால் ஊன்றதுக்கு இங்கே வசதியாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அது தொடர்ந்து தோல்வியாக தான் இருக்குது. அதனால் இன்றைக்கி வேறு வழி இல்லாமல் இன்ஃபேக்ட் டிடிவி தினகரன் அவர்களை வைத்து ஓபிஎஸ் வச்சு ட்ரை பண்ணாங்க போன பாராளுமன்ற தேர்தல், அதுவும் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கல. அதனால் வேறு வழி இல்லாமல் திருப்பி என்ன பண்ணிட்டாங்க, தேடி பார்க்குறாங்க யாருன்னா ஒருத்தர் கிடைப்பாங்களான்னு போது எடப்பாடி பழனிசாமி தான் இருக்காருன்னு சொல்லிட்டு உனக்கு நானும் கூட்டணி எனக்கு நீங்கள் கூட்டணி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ஒற்றை புள்ளியில் வராங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து திமுக வீழ்த்தணுன்ற அந்த நோக்கம் இருக்காது அப்படின்றதெல்லாம் கிடையாது, அவங்களுக்கு கண்டிப்பாக அந்த நோக்கம் இருக்கும். ஏன்னா இன்னொரு டேர்ம் திமுக விட்டா இந்த 4 பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட அவங்களுக்கு வரமாட்டாங்கன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். சனாதன தர்மத்தை போற்றுகிறவர்கள் வந்து இங்கே ஒரு திராவிட கட்சியை அழித்தொழித்து எப்படியாவது வந்து இங்கே ஒரு ஃபுட்ஹோல் கிடைச்சிடணுன்றதுக்காக அதிமுகவை அழிக்க தொடங்கி இருக்கிறார்கள்ன்றது இரு பத்திரிகையாளர்களும் வைக்கக்கூடிய விமர்சனமாக இருக்குது. மாறாக வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த பிஜேபி ஆன்சலாட்டை வந்து தாங்குவாரா, இல்லை வந்து வரக்கூடிய காலகட்டங்களில் வரக்கூடிய மாதங்களில் தேர்தல் நெருங்கும் தருவாயில் என்ன மாதிரியாக இந்த பிரச்சனைகள் வெடிக்கப் போகுது அல்லது ஸ்மூத் செயலிங் இருக்க போகுதான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். பங்கு பெற்ற அனைவருக்கும் நன்றி.